ஹாய் கைஸ், யோ வாட்சிங் தமிழ் டைம் கில்லர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு ட்ரூ ஸ்டோரி போட்டிருந்தோம். அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிது. அதனால அதே மாதிரி இன்னொரு வீடியோ போடலாம்னு நினச்சோம். ஆனால் போன வீடியோவில் நாட்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம். ஆனால் இந்த வீடியோவில் காட்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஒரு மனுஷன் ஊர் சுற்றி பார்க்கலான்னு காட்டுக்குள்ளே போய் மாட்டின கதையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். Purchase your tracks today. 1981 இந்த கதை ஆரம்பிக்குது. இஸ்ரேலை சேர்ந்த யோசிஸ் கன்சன் பிரெக்ன்ற ஒருத்தருக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லா இடத்துக்கும் போகணுன்னு ஆசை. உலகத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் தான் கால் பதிக்கணும்னு இவருக்கு ஒரு ஆசை இருக்குது. இவர் பொழப்பே இதுதான். இந்த மாதிரி பல இடத்துக்கு அட்வென்ச்சர் போயிட்டுருக்காரு. அமேசான் காடை சுற்றி பார்க்கலான்னு ஒரு வாட்டி பொலிவியாவுக்கு வராரு. பொலிவியாவில் ஒரு நதியை கடக்கிறதுக்காக ஒரு போட்டில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. போட் கிளம்ப போகிற நேரத்தில் ஒருத்தர் வந்து போட்டில் ஏறுறாரு. அவர் ஏறுறதுக்கு இவரும் ஹெல்ப் பண்ணுறாரு. அதனால 2 பேரும் இன்ட்ராக்ட் ஆகிறாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததில் அவர் பேர் மார்க்கஸ் டம்ப்ன்றதும் அவர் ஒரு ஸ்கூல் டீச்சர்ன்றதும் தெரிய வருது. இவரும் இந்த இடத்துக்கு சுற்றி பார்க்க தான் வந்திருக்காரு. ஸோ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஊருக்குள்ளே போனதுக்கப்புறம் மார்க்குன்றவர் அந்த ஊரில் இருக்கிற அவரோட ஃப்ரெண்டை போய் மீட் பண்ண போகிறாரு. நம்ம யோசிச்சும் கூடயே போகிறாரு. அவர் மீட் பண்ண அந்த ஃப்ரெண்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவர் பேர் கவின். 3 பேரும் சேர்ந்து ஊர் சுற்றலான்னு முடிவுக்கு வராங்க. யோசிஸ் அன்னைக்கு சாயங்காலம் ஏதாவது பொருள் வாங்கலான்னு சொல்லி மார்க்கெட் பக்கமாக போகிறாரு. அவர் மார்க்கெட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இவரை கூப்பிட்றாங்க. யோசிஸ் அவரை பார்த்து யார் நீங்கன்னு கேட்டதுக்கு நான் ஒரு கைடுன்னு சொல்கிறாரு. உங்களை பார்த்தாலே நீங்கள் சுற்றி பார்க்க தான் வந்திருக்கீங்கன்னு தெரியுது, நான் உங்களுக்கு சுற்றி பார்க்க ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்குறாரு. யோசிஸும் சரின்னு சொல்கிறாரு. 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. இந்த கைடு இவருக்கு சில ஃபோட்டோஸாக காட்டுறாரு. இந்த ஃபோட்டோஸ்லாம் அமேசான் காட்டிலேருந்து எடுத்தது. அந்த காட்டுக்குள்ளே வாழ்கிற சில காட்டுவாசிங்களை நான் பார்த்துருக்கேன். அந்த இடத்துக்கு நான் மட்டும்தான் போயிருக்கேன்னு சில ஃபோட்டோஸாக காட்டுறாரு. நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், உங்களையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. இவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா இவர் தங்கியிருக்க இடத்துக்கு ரிட்டர்ன் வந்து மிச்சம் இருக்க 2 பேரையும் விஷயத்தை சொல்லி கூப்பிடுறாரு. ஆனால் மார்க்கும் கெவினும் அதுக்கு ஒத்துக்க மாட்டுறாங்க. இன்னைக்கு சாயங்காலம் தான் ஒருத்தரை பார்த்துருக்க, அதுக்குள்ளே எப்படி அவரை நம்பி அவ்வளோ தூரம் போகிறதுன்னு இவங்க கேள்வி கேட்குறாங்க. ஒரு வழியாக யோசிஸ் அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி வர வைக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் 3 பேரும் அந்த கைடை மீட் பண்ணுறாங்க. அந்த கைடு ஒரு மேப்பை காமிச்சு நம்ம எந்த வழியாக போக போகிறோம், எப்படி போக போகிறோன்றதை சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் கெவினுக்கும் மார்க்குக்கும் ஒரு நம்பிக்கையே வருது. நாளைக்கு நம்ம ட்ராவல் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு தேவையான சில பர்ச்சேஸ்லாம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கைடு நீங்கள் சாப்பிட்றதுக்கெல்லாம் எதுவும் வாங்காதீங்க, ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு நிறையா பொருள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் இவங்க 4 பேரும் அமேசான் காட்டோட என்ட்ரிக்கு போய் சேர்றாங்க. இதுக்கப்புறம் வண்டியில் போக முடியாது, நடந்தான் போகணும்னு சொல்லி நடந்தே கூப்பிட்டு போகிறாரு. அந்த கைடு நான் சொன்ன இடத்துக்கு போய் சேர 4-5 நாள் ஆகும், அவ்வளோ தூரம் நம்ம நடந்தான் போகணும்னு சொல்கிறாரு. இவங்களும் ஜாலியாக நடந்தே போகிறாங்க. ஒரு நாளுக்கு அப்புறம் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பழங்குடி மக்களை பார்க்குறாங்க. ஆனால் அவங்க பார்க்க வந்தது இவங்கள, இவங்க வேற ஆளுங்க. அவங்க கூடயே அன்றைக்கி தங்கி அவங்க தர்ற அந்த வித்தியாசமான சாப்பாடெல்லாம் அன்றைக்கி நைட் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. போகிற வழியில் இருக்கிற மிருகத்தெல்லாம் அடித்து மிச்சம் இருக்க 3 பேருக்கு அந்த கைடு கொடுக்குறாரு. மிச்சம் இருக்கிற 3 பேர் அவர்கிட்ட அடப்பாவி சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னியே, அது இதுதானான்ற மாதிரி பார்க்குறாங்க. வேறு வழி இல்லாமல் அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் நடந்ததில் மார்க்கோட கால் ஃபுல்லாக புண்ணாயிருச்சு. மார்க்கால் தொடர்ந்து நடக்கவே முடியல. அந்த கைடும் இதுக்கு மேலே இவரால் நடக்க முடியுமான்னு தெரியல, நாம் வேணால் ரிட்டர்ன் போயிடலாமான்னு கேட்குறாரு. ஆனால் யோசிஸும் கவினும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் ட்ராவலை தொடங்குறாங்க. சீக்கிரமாக போய் சேர்றதுக்காக ஒரு நதியை கடக்கணும்னு அந்த கைடு சொல்கிறாரு. அதுக்காக ஒரு படகை செய்கிறாங்க. அந்த கைடு மிச்சம் இருக்கிற 3 பேர்கிட்ட நான் சொல்கிறதான் நீங்கள் செய்யணும், என் பேச்சை மாரி நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படி இருந்தால் தான் நம்ம சீக்கிரமாக போக முடியும்னு ஆர்டர் போடுறாரு. மற்றவங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல. அந்த நதியில் போய்கிட்டே இருக்கும்போது காற்று ரொம்ப வேகமாக அடிக்க ஆரம்பிக்குது. அவங்க போய்கிட்டு இருக்க அந்த படகுக்கு கண்ட்ரோல் மிஸ் ஆகுது. திருப்பி படகை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு அந்த கைடு சில கமெண்ட்டை கொடுக்குறாரு. ஆனால் அதை கெவின் கேட்கவே இல்லை. அதனால இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வருது. ஒரு வழியாக சமாதானம் ஆகி அந்த கரையை போய் சேர்றாங்க. கரைக்கு வந்ததுக்கப்புறம் மார்க்கால் சுத்தமாக நடக்கவே முடியல. அவர் காலில் இருந்த புண்ணு தான் காரணம். நாம் திரும்பி போகிறது தான் நல்லதுன்னு அந்த கைடு சொல்கிறாரு.
உடனே யோசிஸ் ஒரு ஐடியா பண்ணுறாரு. நானும் கவினும் காட்டுக்குள்ளே தொடர்ந்து போகிறோம், நீங்கள் 2 பேரும் திரும்பவும் ஊருக்குள்ளே போங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த கைடும் ஒத்துக்கிறாரு. ஸோ இப்போ டீம் 2ஆக பிரியுது. யோசிஸும் கவினும் காட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த கைடும் மார்க்ஸும் வீட்டுக்கு திரும்புகிறாங்க. அந்த கைடோட மேப் யோசிஸ் கிட்ட தான் இருக்குது. அந்த மேப்பை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் ஒரு நதியை கடக்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது. கவின் திரும்பவும் நதியில் போக பயப்படுறாரு. ஏன்னா முன்னாடி ஒரு வாட்டி போனப்ப காற்று அதிகமாயிருச்சு, அதனால இந்த வாட்டி நம்ம போகணுமான்னு யோசிக்கிறாரு. யோசிஸும் இவரை கன்வின்ஸ் பண்ணுறாரு. வேறு வழி இல்லாமல் ஒரு போட்டை உருவாக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. கவின் பயந்த மாதிரியே அலையோட வேகம் அதிகமாயிருச்சு, அதனால இவங்க போன அந்த படகும் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஆடுனதில் கண்ட்ரோல் இல்லாமல் 2 பேரும் கீழே விழுவுறாங்க. 2 பேரும் வேற வேற பக்கமாக பிரியிறாங்க. யோசிஸ் எப்படியோ கரைக்கு வந்துடுறாரு. கரைக்கு வந்த யோசிஸ் கவின் நம்மளை தேடி வருவான்னு சொல்லி அதே இடத்துலயே இருக்காரு. கவின் அந்த தண்ணிலேயே அடிச்சுக்கிட்டு போய் இவங்க வரும்போது ஒரு பழங்குடி மக்களை பார்த்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு போய் சேர்றாரு. அந்த பழங்குடி மக்களும் பார்த்துட்டு கவினை காப்பாற்றுறாங்க. கவின் தெளிவானதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை போய் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. நம்ம உடனே காட்டுக்குள்ளே போய் என் ஃப்ரெண்டை காப்பாற்றணும், அவன் உள்ளே மாட்டிக்கிட்டான்னு சொல்கிறாரு. உடனே அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் ஒரு ஹெலிகாப்டர் அனுப்பி தேட சொல்கிறாரு. கூட நம்ம கவினும் போகிறாரு. இந்த பக்கம் பார்த்தா யோசிஸ் இருட்டாயிருச்சுன்னு ஒரு இடத்துல தூங்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் மழை ரொம்பவே அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பாறை கீழே போய் தூங்குறாரு. ராத்திரி தூங்குறப்ப அவர் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறாரு. ஏன்னா அப்போ தான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்ல. ஒரு வழியாக விடியுது. அப்போ தான் இவரை தேடி வந்த ஹெலிகாப்டர் மேலே பறக்குது. அதை பார்த்த யோசிஸும் கீழேருந்து கை கட்டுறாரு. ஆனால் அவர் ஒரு பாறை கீழே மழை பெஞ்சனால படுத்துட்டு இருந்தார்ல, ஸோ அதனால ஹெலிகாப்டரால் இவரை பார்க்க முடியல. இவர் கண்ணுக்கு ஹெலிகாப்டர் தெரியுது, ஆனால் ஹெலிகாப்டரில் இருக்க யாருக்குமே இவரை தெரியல. ஹெலிகாப்டரும் ரிட்டர்ன் போகுது. யோசிஸ்க்கு நம்மளை காப்பாற்ற யாராவது வருவாங்கன்ற நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. சரி, நாமளே எப்படியாவது வெளியே போகலான்னு நினைக்கிறாரு. யோசிஸ்க்கும் காட்டுக்குள்ளே எப்படி சர்வை பண்ணுறதுனே தெரியாது. அவர் மேன் விசஸ் வைல்ட்லாம் பார்க்க மாட்டார் போல. அவர் கையில் இருக்க மேப்பை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. போகிற வழியில் பார்க்குற பறவையோட முட்டை அது இதுன்னு எதையோ சாப்பிட்டுட்டு இருக்காரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு கால் தடத்தை பார்க்குறாரு. அந்த கால் தடத்தை பார்த்துட்டு அது கவினோட கால் தடம் தான், அவன் இந்த பக்கம் தான் போயிருப்பான்னு அதை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாரு. அந்த கால் தடம் அவர் எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னா, அவர் ஒரு பறவை முட்டையை சாப்பிட்டார்ல, அதே இடத்துக்கு அவர் திரும்பவும் வர்றாரு. அந்த கால் தடத்தில் அவர் காலை வச்சு பார்க்குறாரு. அப்புறம் தான் அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அவர் அவரோட கால் தடத்தையே பார்த்துட்டு ரொம்ப நேரமாக இதே இடத்துக்குள்ளே சுற்றிட்டு இருக்காரு. என்னதான் அவர் கையில் மேப் இருந்தாலும் அவரால் கரெக்டான வழியில் போக முடியலை. இவ்வளோ தூரம் நடந்ததில் இவரோட காலும் மார்க்கோட கால் மாதிரி புண்ணாக ஆயிடுச்சு. இந்த பக்கம் நம்ம கெவின் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட போய் ஹெலிகாப்டர் ரொம்ப உயரமாக பறந்தனால எங்களால் யோசிஸை பார்க்க முடியலை, நீங்கள் ஹெலிகாப்டரை இன்னும் கொஞ்சம் கம்மியான உயரத்தில் ஓட்ட சொல்லுங்கள், நாம் திரும்பவும் போய் தேடலாம்னு சொல்கிறாரு. அதுக்கு இவர், உன் இஷ்டத்துக்கு ஓட்டுறதுக்கு அதனை சேராட்டோவா, உன் ஃப்ரெண்டு உயிரோட இருப்பானா இல்லையானே தெரியல, நீ வீட்டுக்கு போகிற வழியை பாருன்னு சொல்கிறாரு. ஆனால் கெவின்க்கு அவரோட ஃப்ரெண்டு விட்டுட்டு போக மனசே இல்லை. அந்த பழங்குடி மக்களோட ஹெல்ப்போட காட்டுக்குள்ளே போட்டில் போக ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒரு கரை ஓரத்தில் யோசிஸ் படுத்திருக்காரு. அப்போ தான் இவங்களும் போட்டில் அந்த இடத்த கிராஸ் பண்ணுறாங்க. யோசிஸ் போட்டை பார்த்துட்டாரு. இருந்தாலும் போட்டில் இருக்க யாருமே இவரை பார்க்க முடியல. யோசிஸ் ரொம்பவே டயர்டாக இருந்தனால அவரால் கத்தவும் முடியலை. யதார்த்தமாக கவின் திரும்பி பார்த்ததில் யோசிஸை பார்த்துட்டாரு. உடனே போட்டை கிட்ட எடுத்துகிட்டு போய் அவரை காப்பாற்றவும் செய்கிறாங்க. யோசிஸ் உயிரோட திரும்புகிறாரு. அதுக்கப்புறமா 2 பேரும் காட்டை விட்டு வெளியே வந்து கைடையும் மார்க்கையும் மீட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் 2 பேரும் காட்டை விட்டு வெளியவே வரல. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருக்கும் ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த கைடு ஒரு கைடே இல்லை, ஒரு தேடப்படுற குற்றவாளி, ஒரு டெரரிஸ்ட். இப்போ வரைக்கும் அந்த ஆளை தேடிட்டு தான் இருக்காங்க. அவர் செத்துட்டாரா உயிரோட இருக்காரான்னு கூட தெரியல. அவர் கூட போன மார்க்குக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.